கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த ஆராதனை கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே மாத வாக்குத்தத்தமாக நாம் தெரிந்து கொண்ட வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் யாத்திராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நாங்கள் சும்மா இருப்போம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கடந்த மாதத்துல ஆமை சொல்ற நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இழப்புகள், அவமானங்கள், வேதனைகள், பாடுகள், ஆமை சொல்ற எதிர்பார்த்திராத ஆமை சொல்றோம் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தேறினது. நெருக்கங்கள் வந்தது, இக்கட்டு வந்தது, பாடுகள் வந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருங்க. இது கடினமான சூழ்நிலை, இது நெருக்கமான சூழ்நிலை, இது கஷ்டமான சூழ்நிலை, இதை தாண்ட முடியாத சூழ்நிலை. எதுலையாவது யாரையாவது எதுக்காவது சரண்டர் ஆகிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கொண்டிருக்கலாம், என்னால முடியலன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமே சூத்திரம். இந்த நாளிலும் கூட ஆமே சூத்திரம் எந்த சூழ்நிலையில் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார், இது யாருக்கு சொன்னது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆமே எகிப்திலிருந்து விடுதலையாகி பிரயாணப்பட்டு வருகிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்துவம் மோசே மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. எந்த சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டுச்சு, இந்த வாக்கு தத்துவம் நமக்கும் எப்படி அது பிரயோஜனமானதாக இருக்கும் என்பதை, எப்படி நம்ம இந்த வாக்கு தத்துவம் ஆசீர்வதிக்க போகிறது என்பதை ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, யோசேப்பினுடைய காலத்தில் ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்தில் யோசேப்பு அந்த பஞ்சத்திலிருந்து எப்படி தப்பிக்கணும், செழிப்பு 7 வருஷம் செழிப்பு வரும், அப்புறம் 7 வருஷம் பஞ்சம் வரும்னு சொல்லி பார்வோன் சொப்பனத்துக்கு யோசேப்பு விளக்கம் கொடுத்து, அந்த பஞ்ச காலம் வருகிறது. அந்த பஞ்ச காலத்தில் எகிப்தில் மட்டும்தான் தானியம் இருக்குன்னு யாருக்கு தெரிகிறது? சுற்றியில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் தெரிஞ்சு தானியம் வாங்கி உயிர் பிழைக்கிறதுக்காகவே என்ன செய்கிறாங்க, எகிப்துக்கு வர்றாங்க. அல்லேலூயா. யோசேப்பின் அண்ணன்மார்களும் என்ன செய்கிறாங்க, தானியம் வாங்க வருகிறாங்க. அப்படி தானியம் வாங்க வரும்போது யோசேப்பு கண்டுகொண்டு, அப்புறம் என்ன செய்யறாங்க, யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தி தன் தகப்பனிடத்தில் போய் சொல்ல சொல்லி என்ன செய்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் எங்கே வந்துருங்க, எகிப்துக்கு என்னிடமாய் வந்துருங்க என்று சொல்லி கூப்பிட்டு. ஆனாலும் யாக்கோபுக்கு ஒரு சந்தேகம் வருது, நான் என்னுடைய தகப்பனாய் இருந்த ஈசாக்க நீ எகிப்துக்கு மட்டும் போக வேணான்னு சொன்னார், என்னுடைய தாத்தாவாக இருக்கிற ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்காமல் போனதுனால அதனால் நிறைய பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. என்னுடைய சொந்த பையன் உயிரோடு இருக்கிறான் என்றாலும் அவன் அழைச்ச உடனே நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படி சொல்லி. ஆனால் போகணும்னு என்ன இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தம் என்ன என்று கேட்டுட்டு தான் நான் போவேன்னு பேர் சபாவில் போய் என்ன செய்கிறான், கர்த்தரிடத்தில் விசாரித்து, நீ போகலாம், எகிப்தில் நான் உன் கூட என்ன செய்வேன், வருவேன், நான் உன் கூட வருவேன், நீ போ, நான் உன் கூட தான் வர்றேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லி, கர்த்தர் சொன்னதுக்கப்புறம் தான் தைரியமாக என்ன செய்கிறாரு, எகிப்துக்கு போகிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கடைசி பகுதிகளில் நீ இந்த காரியங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 46:27 யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமார் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லப்பட்டது. 70 பேர் எங்கே போகிறாங்க, எகிப்தில் போய் தஞ்சமாகறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே இது பார்த்தீங்கன்னா யாத்திராகம புஸ்தகம் 1வது அதிகாரத்துலேயுமே என்ன செஞ்சுருக்கும்னா, அந்த இது சொல்லி 1:5 யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான், யாக்கோபின் கற்ப பிறப்பாக யாவரும்
70 பேர். அந்த 70 பேர் என்ன செஞ்சிருந்தாங்களாம்? எகிப்துக்கு போனார்கள். அப்படிங்கிறத வந்து மறுபடியும் யாத்திராகமத்தில் சொல்லித்தான் அந்த யாத்திராகம புஸ்தகம் ஸ்டார்ட் ஆகுது. இவர்களை எங்கே கொண்டு போய்க்குன்னா கோசேன் நாட்டில் போய் என்ன செய்கிறாங்க? குடியிருக்க பண்ணுகிறான். கோசே நாட்டில் வந்து என்ன செய்கிறான்? அங்கே தங்க பண்ணுகிறான். அங்கே தான் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்ய 70 பேர் போய் அங்கே தங்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? 400 வருடம் 430 வருடம் ஆகுது. அவங்க என்ன செய்கிறாங்க? ஜனங்கள் பழுகி பெருகுகிறார்கள். அல்லேலூயா. இப்போ அங்கிருந்து விடுதலையாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கர்த்தர் மீதியான் தேசத்தில் இருந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? சீனாய் மலையிலே என்ன செய்கிறார்னா முட்செடியிலே செடியில் என்ன செய்கிறாரு? அக்கினி சுவாலையாக அவர் என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்தி எகிப்துக்கு போக சொல்லுகிறார். அவர் எகிப்துக்கு ஒரு சில அடையாளங்களை கேட்கிறார். அதெல்லாம் அவருக்கு காண்பித்ததுக்கு அப்புறம் எகிப்துக்கு போகிறார். ஆரோன் அதற்கு முன்பதாகவே எதிர்படுகிறார். சந்தித்து என்ன செய்கிறாங்க? எகிப்துக்கு போய் விடுகிறார்கள். அங்கே 10 விதமான வாதைகள், 10 விதமான அற்புதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 விதமான வாதைகளாக, தண்டனைகளாக எகிப்தியர்களுக்கு அதை என்ன செஞ்சிச்சு? வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்போ 10 விதமான வாதைகளில் 10வது வாதை என்ன செய்ய? தலைச்சன் சங்காரம். அதாவது தலைப்பிள்ளை என்ன செய்வாங்க? இறந்து போகிற. எகிப்தில் இருக்கிற பார்வோன் முதல் ஏழை குடியான எகிப்தியன் வரை என்ன செய்வாங்க? தலைப்பிள்ளை எல்லாமே சங்காரமானார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல்ல ஒருத்தரும் இறக்கல. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன செய்தாங்க? ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அதை என்ன செய்தாங்க? சுட்டு அவர் சாப்பிட்டாங்க. சமைத்து சாப்பிட்டுட்டு அந்த ரத்தத்தை என்ன செய்தாங்க? நிலைக்காலில் பூசினார்கள், கைகளில் அல்ல. ஈசோப்பினால் அதை என்ன செய்தாங்க? ஈசோப்பினால் அதை பூசி என்ன செய்கிறாங்க? எந்த வீட்டிலெல்லாம் நிலைக்காலில் ரத்தம் பூசி இருந்துச்சோ அங்கே சங்கார தூதர்கள் என்ன செய்யலை? போகவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் ஒரு சில காரியங்கள், இந்த தொடர்ச்சியான காரியங்கள் நம்ம சொல்லி போகும்பொழுது தான் மற்ற காரியங்கள் நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தலைப்பிள்ளை சங்காரமான உடனே இனிமே என் தேசத்தில் என்ன செய்யாதீங்க? இருக்காதீங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுத்து அனுப்புங்கன்னு பார்வோன்னு சொன்ன உடனே வெள்ளியுடைமை, பொன்னுடைமை, வஸ்திரங்கள் எல்லாமே என்ன செய்தாங்க? இஸ்ரவேலர்கள் எகிப்திட்ட கேட்டு என்ன செய்தார்கள்? எல்லாம் வாங்கி கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அல்லேலூயா. இந்த பிரயாணப்படுகிறத என்னாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் நீங்கள் திருப்பிக்கிட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அவங்க போனாங்க, எப்படியெல்லாம் வந்தாங்கங்கிறத ஒரு தெளிவான விவரம் அங்கு சொல்லப்பட்டிருக்குது. 33:1 மோசே, ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே இஸ்ரவேல் புத்தருடைய பிரயாணங்களின் விவரம் அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் இருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்களாவன. அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தடச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்க புறப்படும் பொழுது எகிப்தியர் தங்களுடைய தலைப்பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அடக்கம். அந்த முழு நாட்டிலையும் அடக்க ஆராதனை நடக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தலைப்பிள்ளை இருந்த அத்தனை குடும்பத்தில் உள்ளவங்களும் தலைப்பிள்ளையை அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் அழுது கொண்டு ஓலமிட்டு கொண்டு ஒப்பாரி பண்ணி கொண்டு என்ன செய்யறாங்க? வேதனையோட கண்ணீரோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்க எனக்கு வெள்ளியை கொடுங்க, பொண்ணை கொடுங்க, வஸ்திரத்தை கொடுங்க, உனக்கு எது வேணுமோ எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோ, எடுத்துட்டு ஓடிருன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? அங்கே சொல்லி நீங்கள் இங்கே எங்கள் தேசத்தை விட்டு நீங்கள் போனால் போதும் என்று சொல்லி கேட்டதையும் கேட்காததையும் எடுத்து கொடுத்து என்ன செய்தாங்க? அனுப்பிவிட்டு தங்களுடைய பிள்ளைகளை அடக்கம் பண்ணுகிற காரியங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்களோ விடுதலையோடு புறப்பட்டு என்ன செய்தாங்க? பிரயாணப்பட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஆமே சுதர். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் அதாவது ராமசேஸ்ல தான், அதாவது என்ன சொல்றேன்னா கோசே நாடுங்க ராமசேஸ் அங்கிற அந்த இடத்துல இருந்து என்னவங்க என்ன செய்றாங்க? புறப்பட்டு போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
இவங்க புறப்பட்டு கிளம்பி என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. எங்க புறப்பட்டு போனாங்கன்னு சொன்னா சுக்கோத்தில் போய் பாளையம் இறங்குறாங்க. அதாவது எகிப்தை விட்டு விடுதலை ஆகி கிளம்பின உடனே கொஞ்சம் தூரம் போய் அவங்க என்ன செய்யறாங்க, பாளையம் இறங்கினா ஒரு அரை நாள் ஒரு நாள் இல்லாமல் அப்படி ஒரு இரவு ஆகிருக்கலாம், பாளையம் இறங்கி இருக்கலாம் இல்லையா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் போய் அப்படி டென்ட் போட்டு அங்கே பாளையம் இறங்குறாங்க. அங்கே பாளையம் இறங்குறாங்க சுக்கோத்தில் போய். அப்போ சுக்கோத்துன்னு சொன்னால் தற்காலிகமான கூடாரம் என்று அர்த்தம். ஏன் சுக்கோத்தில் வந்து தங்க வச்சாரு? உனக்கு அடிமைத்தனம் நிரந்தரமானதல்ல. ராமசேசில் நீ இருக்கிற, நீ கோசேனுங்கிற நாட்டில் நீங்கள் இருக்கிற, இது என்ன செய்ய, இந்த அடிமைத்தனத்தில் நீ நிரந்தரமாக எப்பொழுது இருக்க போகிறதில்லை. எதுவும் உன்னை நிரந்தரமாக அடிமைப்படுத்தவும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும், எந்த சக்தியாக இருந்தாலும், எந்த வல்லமையாக இருந்தாலும், எதுவும் உன்னை நிரந்தரமாய் அடிமைப்படுத்தி விட முடியாது. அடிமைப்படுத்த நினைக்கலாம், அடிமைப்படுத்தினது போல தெரியலாம். கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. நீங்க உலகத்தை ஜெயித்தவர்கள், நீங்க பிசாசை ஜெயித்தவர்கள். அவர் சொல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்க அப்படின்னா நீங்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள். அல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கு. நீ விசுவாசிக்கிறையா, நீ அடிமை கிடையாது. நீ விசுவாசியா, நீ அடிமை கிடையாது. எதுவும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. அடிமைப்படுத்துவது போல இருக்கலாம், ஆனா எதுவும் உன்னை அடிமைப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நீ சுதந்திரவாளி, அடிமை கிடையாது. இப்போ விடுதலையாகி சுக்கோத்துக்கு பிரயாணப்பட்டு சுக்கோத்தில் வந்து பாளையம் இறங்குறாங்க. சுக்கோத்து என்று சொன்னால் தற்காலிக கூடாரம். அப்ப சொல்றாரு, இந்த நீ பிரயாணப்படுகிற பார்த்தியா, இந்த வனாந்தர வாழ்க்கை இருக்கு பார்த்தியா, இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது உனக்கு. அதுபோல நாம் ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்குள்ள இருந்தோம், இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக மாறி நாம் என்ன செய்கிறோம், வந்து சபைக்குள்ள உட்கார்றோம். ஆமை சுதர் ரட்சிக்கப்பட்டுட்டோம். நாம இந்த வாழ்க்கையை ஒன்னே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாழ்க்கை தான். யாருக்கு தெரியும் இன்னொரு பிறவி இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அதாவது வாழ்ற வாழ்க்கை ஒன்று, இது இருக்கும்போது என்ன செஞ்சிடலாம், நல்லா வாழ்ந்துட்டு போயிடல. இன்னொரு வாழ்க்கை இருக்கான்னு தெரியல, அப்படி இன்னொரு வாழ்க்கை குறித்து நம்பிக்கை இல்லை. ரட்சிக்கப்பட்ட உடனே தெரிஞ்சிச்சு இந்த வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கைன்னு தெரிஞ்சிருச்சு. நமது குடியிருப்போ எங்க இருக்குதுங்க, பரலோகத்தில் இருக்கு. ரட்சிக்கப்பட்டோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இது டெம்பரவரி, இது டெம்பரவரி. நான் வாழ்ற வாழ்க்கை டெம்பரவரி தான், நிரந்தரம் கிடையாது, இது தற்காலிக கூடாரம் நினைச்சிட்டேன். எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் பாடும்போது, இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், பரலோக வாழ்வை காண காத்திருக்கிறே. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், பரலோக வாழ்வை காண காத்திருக்கிறே. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவே, உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவே, உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. எப்போ இந்த விசுவாசம் நமக்கு வந்துருச்சு, விடுதலையாகி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி ஆண்டவருக்குள்ள வந்த உடனே நமக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். இது எனக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் கற்பிக்கிறார், இதெல்லாம் டெம்பரவரி, உனக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது நிரந்தரம் இல்லை, கானானே உங்களுக்கு நிரந்தரம் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இது பாலைவன வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த பூலோக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமானது. நமக்கு நிரந்தரமானது பரலோகம். அல்லேலூயா. ஆமே சொல்லி நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து விட்டார். இந்த பூலோகத்தின் மேலே அதிகமாக நாட்டமும் வைத்திடாதபடி நாம் யாரை நோக்கி எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம், தேவனை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது நிரந்தரமான இடமல்ல, நிரந்தரமற்றது. எது இருக்கோ இல்லையோ நமக்கு பரலோகம் ஒன்று இருக்குது. ஆமாவா இல்லையா? யார் இருக்காங்களோ இல்லையோ நமக்கு யார் இருக்கிறார்?
ஏசப்பா இருக்கிறார். எது இருக்கோ இல்லையா, வீடு இல்லை, காடு இல்லை, சொத்து இல்லை, அது இல்லை, இது இல்லைனாலும் நமக்கு என்ன இருக்குது? பரலோகம் நிச்சயமாக இருக்குது. யாருமே எனக்கு இல்லைனாலும் நமக்கு யார் இருக்காரு? ஏசப்பா இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுன்னு சொன்னார். மரண பரியந்தம் நான் உன்னை என்ன செய்வேன்? நடத்துவேன்னு சொன்னார். நான் சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும், எது இருந்தாலும் எது இல்லைனாலும் பரலோகம் இருக்கு, பரலோக தேவனும் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற உறுதிப்பாடு நமக்கு இருக்கும்போது நாம் இந்த உலக காரியத்தை குறித்து, உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து ஒரு நாள் நாம் வருத்தப்பட போகிறது, அதை நம்மை அமிழ்த்து விடுகிறது இல்லை என்பதை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறான்னு இந்த இடத்த வச்சு அவர் சொல்லி கொடுக்குறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நமக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடார பண்டிகைன்னு ஒன்று என்ன செய்கிறாங்க, 7 நாள் கொண்டாடுறாங்க. சுக்கோத்து பண்டிகைன்னு சொல்லுவாங்க. கூடார பண்டிகைக்கு இன்னொரு பேர் சுக்கோத்து பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வாழ்க்கை என்னதான் தற்காலிகமானது அப்படிங்கிறத அந்த பண்டிகை வரும்போதெல்லாம் இந்த வாழ்க்கை எங்களுக்கு தற்காலிகமானது, இந்த வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரமானது இல்லை என்பதை உணர்த்த விதமாக ஒவ்வொரு வருடமும் இந்த பண்டிகையை என்ன செய்கிறாங்கன்னா கொண்டாடுறாங்க. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதனால தான் இயேசுநாதர் பூமிக்கு வந்தவுடனே சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் முதல் பிரசங்கமே அப்படித்தான் என்ன செய்தார். அப்படித்தான் வரும் முதல் பிரசங்கமே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, சமீபம் என்று சொல்லித்தான் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. இப்போ ராம்சேஸில் இருந்து என்ன செய்கிறாங்க ஜனங்க? எங்கே கிளம்பி வந்துட்டாங்க? சுக்கோத்து வந்துட்டாங்க. சுக்கோத் ஆனால் ஏன் அங்கே வந்து இது பாளையம் இறங்குன்னு அவங்களுக்கு என்ன செய்யறதில்லை, தெரியுறதில்லை. அப்புறம் அடுத்து எங்கே வராங்க? அடுத்த வசனத்தை சுக்கோத்திலிருந்து 33:6 சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அல்லேலூயா. அப்போ இவங்க என்ன செய்றாங்க? சுக்கோத்தில் இருந்துட்டு தற்காலிகமான வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் அந்த இடத்துல பாளையம் இறங்க வைத்தார். இன்னும் அநேக இடங்கள் முன்னாடியே இருந்திருக்கலாம், இல்லை அதை தாண்டி இடங்கள் இருந்திருக்கலாம். அங்கே ஏன் பாளையம் இறங்க வச்சா அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிற நமக்கும் இந்த அனுபவத்தை இந்த என்ன செய்கிறார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து ஏத்தாமில் போய் பாளையம் இறங்குறாங்க. ஏத்தாம் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட ஸ்தலம், அடைக்கப்பட்ட இடம், அடைக்கப்பட்ட ஸ்தலம் என்று பெயர். என்ன 33:7 ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு சொல்லி இங்க வசனம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஏத்தாமில் பாளையம் இறங்கினார்கள் இருக்குல்ல, அது யாத்திராகம புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் 20, 21, 22 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். யாத்திராகமும் 13, 20, 21, 22. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ யாத்ராம புஸ்தகத்தில் இருக்கு ராமசேஸ்வரன் அவங்க புறப்பட்டு வந்து சுக்கோத்தில் பாளையம் இறங்கிட்டாங்க. இப்போ சுக்கோத்திலிருந்து எங்கே பிரயாணப்பட்டு போகிறாங்க? ஏத்தாமுக்கு என்ன செய்கிறாங்க? பாளையம் இறங்குறாங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலையும், இரவிலே அவர்களுக்கு வழிகாட்ட அக்னி ஸ்தம்பத்தில் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ முதல் முறை அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பம் எங்க உருவாச்சு? ஏத்தாம்லே. ஆனா அந்த ஏத்தாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை? அடைக்கப்பட்ட நிலைமையில முன்னும் பின்னும் என்ன நெருக்கி பாட்டுல முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கீரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி
சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யறேன்னா, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, முன்னாடி போக முடியல, பின்னாடி வர முடியல, சைடு பக்கமும் போக முடியல, அடைக்கப்பட்ட ஸ்தலம், நெருக்கப்பட்ட ஸ்தலம். இங்கதான் கர்த்தருடைய மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பம் முதல்ல வருது. எகிப்துல வரவில்லை, சுக்கோத்தில உருவாகவில்லை. எங்க உருவாகுது? ஏத்தாமலே மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உருவாச்சு. இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா, யோசுவா சரித்திர புஸ்தகம் யோசுவா 5:13 ஒருவர் வாசிக்கலாம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவன் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையிலே இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதாவது பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அப்படி சொல்லப்படுது. பார்த்தீங்களா, எதை ஏறெடுத்து யோசுவா பார்த்தான் என்று சொன்னா, எப்பயுமே இந்த 40 வருட காலமா எது கூட வந்து கொண்டே இருந்ததா? பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். அப்ப பகலெல்லாம் மேகமா இருக்கும், ராத்திரியெல்லாம் என்ன செய்யும்? அக்னி வெளிச்சமா இருக்கும். இப்போ இந்த 40 வருடம் அந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டு ஒவ்வொரு நாள் அப்படி எந்திரிச்சு அப்படி மேலே பார்க்குறோம், என்ன காணும்? கண்களை ஏறெடுத்து பார்த்தா என்ன காணும்? மேகஸ்தம்பத்தை காணும். எரிகோவின் சமனான வெளியிலிருந்து பார்க்குறான். இப்போ மேகஸ்தம்பம் அங்கே இல்லை அப்படின்னா அக்னி ஸ்தம்பமும் அங்கே என்ன செய்யாது? ராத்திரியில் இருக்காது. அதற்கு பதிலாக மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா நான் வழி நடத்திட்டேன், இனிமே உங்களுக்காக நான் மேகஸ்தம்பத்தின் அக்னி ஸ்தம்பத்தின் வழி நடத்தின கர்த்தர் நான். இப்போ சேனைகளின் அதிபதியா வந்திருக்கிறேன் யுத்தம் பண்ணும்படிக்கு அப்படி சொல்லி அங்க யோசுவாவுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது வலது பக்கமும் இடது பக்கமும் சீனாய் மலை இருக்குது, கொஞ்ச தூரத்தில் எதிராக செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் சேனை வந்து கொண்டிருக்கிறான். ஏத்தாமல தான் மேகசமம் அக்னி சமம் உண்டாகுது. ஆனால் இது விலகவே இல்லை. எங்கே பொன் கன்றுக்குட்டி உண்டு பண்ணாங்க, மாறாவில் முறுமுறுத்தாங்க, மேரிபாவின் தண்ணீர்களில் என்ன செய்தாங்க? முறுமுறுத்து கொண்டாங்க. சீனாய் மலையில் பொன் கன்றுக்குட்டிகள் என்ன செய்தாங்க? உண்டு பண்ணினார்கள். அல்லேலூயா. எனக்கு காடை வேணும், இறைச்சி வேணும்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க? எத்தனையோ தரம் முறுமுறுத்தாங்க, எத்தனையோ தரம் என்ன செய்தாங்க? மோசையை கல்லெறிய பார்த்தார்கள். எத்தனையோ இக்கட்டுகள் பிரச்சனை வந்து, தண்ணி நின்ன போதெல்லாம், தண்ணி வராத போதெல்லாம் என்ன செய்தாங்க? பிரச்சனை பண்ணினாங்க. ஆனால் எங்கேயுமே மேகஸ்தம்பம், எங்கேயுமே அக்னி ஸ்தம்பம். இவங்க பாவம் பண்ணிட்டாங்க, இவங்க பின்வாங்கிட்டாங்க, இவங்க விக்கிர ஆராதனை பண்ணிட்டாங்க, இவங்க என்னுடைய வார்த்தைக்கு செவி கூடாமல் போய்விட்டாங்க. அதனால் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் நான் எடுத்துக்கொள்ளுவேன். இனி நான் இவங்களை வழி காட்டவும் மாட்டேன், வழி நடத்தவும் மாட்டேன்னு சொல்லிட்டாரா? அல்லேலூயா. மேக ஸ்தம்பத்திலிருந்து அக்னி ஸ்தம்பத்தை கர்த்தர் வழி நடத்தினார். வழி காட்டவும் செய்தார், வழி நடத்தவும் செய்தார். மோசைக்கு வழி காட்டவும் தெரியாது, வழி நடத்தவும் தெரியாது. கர்த்தர் மேகத்திலிருந்து என்ன செய்தார்? ஆமையா, அவரோடு கூட அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அப்போ என்ன நாம கத்துக்கிறோம்னா, அடைக்கப்பட்ட சூழ்நிலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? ஆமை, அடைக்கலமாய் இருக்கிறார். கேடகமாய் புகலிடமாய் இருப்பது மாத்திரமில்லை, அவர் முன்னும் பின்னும் நம்மை வழி நடத்துகிறார். முன்னும் முன்னும் நம்மை காப்பாற்று. நம்ம தள்ளாடும் போது, என் கால்கள் சறுக்குன்னு சொல்லும் பொழுது, நீதிமான் 7 தரம் விழும் பொழுதும் கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். கர்த்தர் பட்டு போனவர் சுக வாழ்வை என்ன செய்யறார்? துளிர்க்க பண்ணார். என்ன? அது பட்டு போச்சு, அது கருகி போச்சு. ஏன் பட்டு போச்சு? ஏன் கருகி போச்சு? ஆனாலும் மறுபடியும் அதை என்ன செய்தார்?
துளிர்க்க செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சோத்திரம். இங்க ஏத்தாமில உருவாகின அந்த 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 வெளிப்பட்ட அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கானான் வரை என்ன செய்தது? கடைசி வரைக்கும் என்ன செய்யல? நீங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த பொழுதும் நான் உண்மை உள்ளவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம உண்மை இல்லாதவங்களா போனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்து என்ன செய்கிறார்? வழி நடத்துவார். கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படிங்கிறது இந்த காரியங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம். பாருங்க, இப்போ எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனா நம்மையில தேவன் வச்ச அன்பு விலகிருச்சா? கிருபை விலகிருச்சா? காருண்யம் விலகிருச்சா? அன்பையும் கிருபையும் காருண்யத்தையும் ஒரு நாள் நாம் சந்தேகப்படவே, எதை இழந்தாலும், எவ்வளவு நெருக்கப்பட்டாலும், எவ்வளவு தாழ்ந்தாலும், எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் போல இருந்தாலும் அவருடைய அன்பும் கிருபையும் ஒரு நாள் என்ன செய்யாது? அவருடைய காருண்யம் நம்ம விட்டு விலகவே இல்லை. அதனால தான் ஜீவனோட உயிரோடு இத்தனை வேதனைகளும், இத்தனை போராட்டங்களும், இத்தனை விதமான காரியங்களை எதிர்த்து தொடர்ந்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். காரணம், அவர் நம்ம மேல் வைத்த அன்பு. அவன் வழிகாட்டவும் செய்தார், வழி நடத்தவும் செய்தார். அல்லேலூயா. இல்லைன்னா நம்மால் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது, வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ மோசஸ் ராசரமே நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியாது. அல்லையே சொல்லுங்களேன். நம்மளை ஒரு நாள் கூட நம்மளால தாண்ட முடியாதுங்க. அவ்வளோ பெரிய நெருக்கம், போராட்டம். பாருங்க, இங்கே எல்லா பக்கமும் சூழ அடைக்கப்பட்டிருக்குது. அடைக்கப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தானியேலை குற்றம் சாட்டி அவன் கையும் காலையும் கட்டும் பொழுதே, இங்கே கட்ட ஆரம்பிக்கும் போதே அங்கே என்ன கட்டப்பட்டுருச்சு? சிங்கத்தின் வாயை தேவ தூதன் இறங்கி என்ன செஞ்சிட்டா? அப்படி கட்டிட்டாங்க. இங்கே தானியலை கட்டும் போது அங்கே எதை கட்டியாச்சு? சிங்கத்தின் வாயை கட்டியாச்சு. இங்கே அக்னி சுவாலையில போடுறதுக்கு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை கட்டும் பொழுதே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அக்னியில வந்து இறங்கிட்டார். தூக்கி போட்டதுக்கு அப்புறம் வருகிறவர் அல்ல, முன்னமே கர்த்தரே நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய போராட்டத்தை, நம்முடைய கஷ்டத்துக்கு, நம்முடைய எல்லாவற்றுக்கும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம், போராட்டம் வந்ததுக்கப்புறம், கஷ்டத்து வந்ததுக்கப்புறம் தீர்வு காண்கிற தெய்வம் கிடையாது. பிரச்சனைக்கு முன்பதாகவே தீர்வை கொண்டு வருகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைக்கு முன்பதாகவே தீர்வு உண்டு பண்ணி விட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நினைக்கிறோம் ஏலீமின் ஆசீர்வாதம், ஏலீம் நினைக்கும். ஏலீமை விட மாராவின் ஆசீர்வாதம் பெரியது. மாராவை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, சீனாய் மலைக்கு முன்பதாகவே, சீனாயில் கட்டளை கொடுத்தார்ல கர்த்தர், ஆனால் அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன செய்தார்? மாராவிலை கட்டளை கொடுத்துட்டார். முக்கியமான பிரதான கட்டளைகள் அங்கே என்ன செய்ய கொடுத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, அங்கே பாருங்க, யாத்திராகம புஸ்தகம் 15:25 பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தும் கட்டளையிட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அங்கே நியமத்தை அங்கேயே கொடுத்தாரு. எங்க மாறாவில் அங்கே வாக்குத்தத்தங்களை, நடக்க வேண்டிய காரியங்களை போதித்து அங்கே கட்டளை அங்கே மாறாவிலே வெளிப்பட்டுருச்சு. இங்கே பொன் கன்று குட்டி உண்டாகிற சீனாய் மலையில் என்ன செய்தார்? 10 கட்டளைகளையும் பிரமாணங்களை கொடுத்தது போல இங்கே முறுமுறுத்த கசப்பான இடத்துல கர்த்தர் என்ன செய்தார்? மதுரமான தண்ணி மாத்திரமில்லை, ஆமே கட்டளையை நியமத்தையும் அங்கே கர்த்தர் என்ன செய்தாராம்? கொடுத்தாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால ஏலிமை பார்க்கிலும் மாறா விளையேறப்பட்டது. உன்னத பாட்டு 4:12 பார்த்தீங்கன்னா, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் முத்திரிக்கப்பட்ட
கிணறுமாய் இருக்கிறாய். நீ என்ன செய்த? அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கு. என் சகோதரி, என் மனவழி, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தோட்டம் என்ன செஞ்சிருக்குது? அடைக்கப்பட்ட தோட்டமா நீ இருக்கிற அப்படிங்கிற. ஏன் அடைக்கப்படுது? தோட்டத்தை சும்மா அடக்கிற தோட்டத்தை யாராச்சும் அடைச்சு வைப்பாங்களா? எந்த தோட்டத்தை அடைப்பாங்க? இப்போ மாமரம் போட்டுக்கிறாங்க, திடீர்னு அந்த தோட்டத்தை பழத்தை பாதுகாப்பு வச்சுன்னு செம்மையாக அடைச்சி வச்சுக்கிறாங்க. காரணம் என்ன? ஆமாம், இப்போ காய் நிறையா இருக்குது, பழம் நிறையா என்ன செய்யுது? இருக்குது. அப்போது கனி நிறைந்த ஆசீர்வாதமான செழிப்பான பலன் கொடுக்குற வாழ்க்கையை தான் கர்த்தர் என்ன செய்வார்? தோட்டத்தை என்ன செய்வாங்க? வேலி அடைப்பாங்க. அப்போ கர்த்தர் நம்ம அடைச்சி வைக்கிறான்னு நம்ம எப்படி பார்க்குறாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டமா, கனி கொடுக்குற தோட்டமா, ஒரு செழிப்புள்ள தோட்டமா கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. ஆனால் அடைச்சி வைக்கிறாரு. அப்போ அந்த தோட்டத்துக்கு சுற்றி வேலி போட்டு அடைச்சி வைக்குமா? தோட்டத்துக்கு அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமா? உங்களை அப்படியே ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சு உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீங்களா? அதாவது என்ன சொல்லுது? ஃப்ரீயாக இருப்பீங்களா? நெருக்கமாக இருக்கும், இடுக்கமாக இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ரொம்ப நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்போது எது அடைக்கப்படுது? ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம், கனி கொடுக்குற தோட்டம், மிகுந்த பலன் கொடுக்குற தோட்டம் மாத்திரமே அடைத்து வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சின்ன சின்ன ஆசீர்வாதம், ஒரு சின்ன சின்ன உயர்வு உங்களுக்கு தடையாகுதுன்னா நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன வாய்ப்பு உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அதை விட பல மடங்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாரு? வைத்திருக்கிறார். அதனால அடைச்சி வச்சிருக்கிறாரு, பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் அடைக்கப்பட்டிருந்தீங்கன்னா கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்துட போகிறார் என்பதை என்ன செய்ய. நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதுக்கு முன்பதாகவே, பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு முன்பதாக உங்களுக்கு தீர்வை கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? உண்டு பண்ணிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்தோல். என்னாகும் 33:9 இல்லை பார்த்தீங்கன்னா மிக்தோல்ங்கிற இடத்துக்கு என்ன செய்கிறாங்க? அவங்க ஏத்தாமலேருந்து மிக்தோலுக்கு என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. மிக்தோல் என்று சொன்னால் அதுக்கு காவல் கோபுரம் என்று பெயர். மிக்தோல் என்று சொன்னால் காவல் கோபுரம் என்று பெயர். இது யாத்திராகம புஸ்தகம் 1-10 வரைக்கும் வசனத்தில் உள்ள சம்பவத்தை அங்கே சொல்லப்படுது. யாத்திராகமம் 14 1-10 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 2வது வசனத்தை, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செஃபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாகன்னு சொல்றாரு. இப்போ நீங்கள் திரும்பி எங்க போங்க? திரும்பி போ மிக்தோலுக்கு அப்படிங்கிறார். அதாவது மிக்தோல்னா காவல் கோபுரம். மிக்தோல் காவல் கோபுரம் அங்கே இருக்குன்னா எகிப்தின் எல்லை செங்கடல் வர கடைசி காவல் கோபுரம் மிக்தோல்ல இருக்குது. இப்போ அவர் சொல்றார், நீ திரும்பி எங்க போ? காவல் கோபுரத்துக்கு போங்கிறார். அப்படி போய் என்ன செய்ய? அதுக்கு முன்னாடி போய் செங்கடலுக்கு முன்னாடி போய் என்ன செய்? நில்லுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவசரமா என்ன செய்றாங்க? இவங்க அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எகிப்தில் தன்னுடைய பிள்ளைகளை அவசரமா தப்பிச்சு என்ன செய்றாங்க? வேகமா ஓடி வர்றாங்க. ஓடி வந்துட்டாங்க. நல்ல வேலை, அவங்க வர்றதுக்குள்ள, அவங்க பார்க்கறதுக்குள்ள, நம்ம பிடிக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிட்டோம்? தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க அவசரமா ஓடி வந்துட்டோன்னு அங்கங்க பாளையம் வரைக்கும் வந்து மறைஞ்சு வர்றோம் அப்படின்னு நினைச்சிட்டே வர்றாங்க. நீ இப்படியா நினைக்கிற? நேரம் எங்க வா? காவல் கோபுரம், எகிப்தினுடைய காவல் கோபுரம் இருக்கு, அங்க வா அப்படிங்கிறார். எல்லையின் காவல் கோபுரத்துக்கு வா அப்படிங்கிறார். அங்க அந்த காவல் கோபுரத்துக்கு வந்து அப்படியே நேராக போய் என்ன செய்ய? கடல் இருக்கும், செங்கடலுக்கு முன்னாடி இறங்கி. இதான் காவல் கோபுரம்னா அப்படி இருக்கிறவங்க அப்படியே வந்து இந்த காவல் கோபுரத்துக்கு நேராக வந்து அவங்க கண்ணில் பட்டு நேராக போ. அதுக்கு ஆப்போசிட்டில் பாகால் செப்போன் இருக்கும். பாகால் செப்போன் அந்த செங்கடலுக்கு அந்த சைடு எதிர்ப்புறத்தில் பாகால் செப்போனுங்கிற விக்கிரக தெய்வம் இருக்கும். அதுதான் எல்லையின் தெய்வம், எகிப்தின் எல்லை கடவுள். இப்ப நீ ஒளிஞ்சா போற? எகிப்தியனுக்கு தெரியாம ஒளிஞ்சு போறியா? இல்ல, நேரம் அவன் கண்ணில் படும்படி வா அப்படிங்கிறார்.
எப்படி இருக்கும் எல்லாருக்கும் சொல்லுங்க. காவல் கோபுரத்துக்கு முன்னாடி வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் காவல் தெய்வம் என்று இருக்கிற அதுக்கு நேராக போய் என்ன செய், சமுத்திர கரையில் என்ன செய், எகிப்து அதாவது சோத்திரம் செங்கடல் சமுத்திரத்தில் என்ன செய், அந்த அந்த விக்கிரகம் இருக்குது பற்றி அவங்க எல்லை கடவுளுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நேராக போய் என்ன செய், கடல் ஓரத்தில் பாளைய மரங்கன்னு சொல்கிறார். இங்கே இந்த பக்கம் யார், காவல் கோபுரம் இருக்குது, எகிப்தியர் நின்று காவல் காத்துட்ருக்குறாங்க எல்லையில் நின்று. அந்த பக்கம் அவங்களுடைய காவல் தெய்வம் இருக்கும், அதுக்கு இடையில போய் நெல் போ அப்படிங்கிற, அந்த வழியாக போங்கன்ற. இந்த காவல் கோபுரம்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட உயரம், இப்போ டவரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உயரமாக கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே என்ன செய்வாங்க, இது மாதிரி கண்ணுக்கு தென்படுற அளவுக்கு குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த டவர் தெரிகிற அளவு இருக்குது. அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு காவல் கோபுரம் கட்டி வச்சுருப்பாங்க. எல்லையில் ஒரு பிரச்சனைனா உடனே இங்கே தெரியும்னா, இப்போல்லாம் பைனாக்குலர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்போ அது கிடையாது. உடனே எல்லையில் உள்ளவன் என்ன செய்வோம், ஒரு சில பொருட்களை போட்டு தீ வச்சு அந்த கோபுர உச்சியில் நின்றுக்கிட்டு என்ன செய்வான், தீ வச்சு கொளுத்துவிட்டு அந்த புகை அப்படியே மேலே போகும். அந்த புகையை பார்த்து தூரத்திலிருந்து இந்த காவல் கோபுரக்கா இந்த அடுத்து இருக்கிற காவல் கோபுரத்தில் உள்ளவன் பார்த்து அவன் தீயை கொளுத்துவான், அடுத்து உள்ளவன் தீயை கொளுத்துவான். அப்படி எகிப்து அரண்மனை, பார்வோன் அரண்மனை பக்கத்தில் இருக்கிற காவல் கோபுரம் வரைக்கும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஒன்று ஒன்றா பார்த்து கொளுத்த ஆரம்பிச்சு. ஏதோ அவசர செய்தி இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது, யாரோ யுத்தத்துக்கு வரப்போகிறாங்க, நம்மளை எதிர்த்து வர்றாங்கன்னு எல்லைக்குள்ளே வரும்போதே யாருக்கு தெரிஞ்சிடும், பார்வோனுக்கும் அவன் சேனைக்கும் தெரிஞ்சிடும். அங்கே ஒன்று ஒன்றா இதாகி வந்துடும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கே போ, அந்த எல்லையில் இருக்கிற அந்த காவல் கோபுரத்துக்கு அவன் கண்பட போய் என்ன செய்யணும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ அதை யாருக்கு சொல்லி கொடுங்கிறாரு, எப்படி பார்வன் துக்குடுன்னு குதிரையில் கரெக்டாக எப்படி வந்து பாடல் வந்து நின்னா சொல்லுங்க. இல்லை தடத்தை பார்த்துட்டே வந்தானா, நான் இங்கே தான் இருக்கிறேன்னு காண்பிக்கும்படி என்ன செய், அங்கே போனார் அவனு சொல்லிட்டான், இங்கே தான் அவன் வைக்கிறான். ஓ அப்போ எல்லைக்கு அங்கே போய் நிப்பாட்டிட்டாங்க, முட்டிட்டு நிற்கிறவன், பாதை ரூட்டு தெரியல, இந்த மோசையை நம்பி போனாங்க, மாட்டிக்கிட்டாங்கடா வசமாக, விட்டா போட்டாங்கன்னு வேகமாக வராங்க செங்கடலுக்கு. இவங்க நினைக்கிறாங்க பாதை தெரியாமல் மாட்டிட்டாங்கன்னு, ஆனால் மாட்டுறதுக்காகவே கர்த்தர் எங்கே கொண்டு போனார், பார்வனை அவன் சேனை அழிக்கிறதுக்கு. இது இந்த ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதனால மோசை மேலே டென்ஷன் ஆகுறாங்க, பயங்கர கோவப்படுறாங்க. மறைஞ்சு ஓனாலும் எப்படியாச்சும் என்ன செஞ்சுருக்கலாம், தப்பிச்சு ஓட்டிருக்கலாம். நேராக போய் உனக்கு ரூட்டு தெரியுமா தெரியும், நீலாம் ஒரு பெரிய பாஸ்டாயா, என்னங்க பாஸ்ட் நீங்களாம் ஒரு விவரமும் பத்த மாட்டுக்கு, இப்படி போய் மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு. இப்போ யார் மேலே தான் டென்ஷன் வரும், மோசை மேலே தான். கர்த்தர் சொன்ன பாதை உமக்கு பாதை தெரியல, கர்த்தர் மேலே பழிய போடுறீரோ அப்படின்னு எல்லாம் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அவர் இத்தனை வாதியும் செஞ்சு அவங்கள இது பண்ணி என்னை விடுதலையாக்க கொண்டு வந்து எப்படி வழியை போய் மாட்டி விடுவாரா? உன் பாதை தெரியாமல் ஏதோ குருட்டு தசையில் கொண்டு போய் எங்கே போய் விட்டுட்டீங்க, இப்படி சிக்க விட்டுட்டு எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. மோசம் அப்படிங்கிறாங்க, எங்களுக்கு சாகிறது கலர் இல்லையா, இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே, எங்களை சும்மா அங்கே விட்டுருக்கலாமே, நாங்கள் விடுதலை பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டோமா, நீங்கள் தான் வந்து கர்த்தரை விடுதலையாக்க போகிறாராக்கும் அப்படி இப்படி சொல்லி என்ன செஞ்சீங்க அப்படின்னு இங்கே பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போது எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களும் மோசையும் என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப வசமாக மாட்டிக்கிட்டாங்க, எப்படி சிக்கிட்டாங்க. மறுபடி மோசையை கொண்டு ஓட்டு என்ன செய்ய ஜனங்களை திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு தான் தெரியும், மோசை மாட்டலை, மோசை கொல்லப்பட போகிறதில்லை, எகிப்தியர் திரும்ப அடிமையாக போவதும் இல்லை. ஆனால் பார்வோனும் அவன் சேனையும் கடலுக்குள்ளே என்ன செய்வது, மூழ்கி அழிந்து போகிறார்கள் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. ஏன் மோசைக்கே தெரியவில்லை என்ன நடக்கும் என்ன சொல்லி. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியல, ஏன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் இழந்துட்டோம், அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான் முடிச்சாண்டவரே, ஒரு வாய்ப்பாச்சும் இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த வாய்ப்பும் போயிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வேதனையோடு இருந்தார். கர்த்தர் சொல்றார், அது உனக்கு மறைப்பு அல்ல, உன் வாழ்க்கையில் அது அழிப்பு அல்ல, அழிக்கிறதல்ல, அது ஒரு வாய்ப்பாக மாறுது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அல்லேலூயா. உன் முடிவு கிடையாது, அது ஆரம்பமாக போகுது, அது உனக்கு தெரியல. உலகம் சொல்லிடுச்சு முடிஞ்சிருச்சுன்னு உனக்கு சொல்லிட்டாங்களா, உனக்கு இனிமே தான் ஆரம்பம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ பின்னாடி தொடர்ந்து நேரம் வந்துட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, மனுஷனுக்கு மறைச்சும் உன்னை கூட்டு போக மாட்டேன், அந்த மனுஷனுக்கு பின்னாடி மறைஞ்சி வேலை செஞ்ச சக்திக்கும் பயந்து ஒளிச்சு உன்னை கூட்டு போக மாட்டேன், அந்த மனிதரும் அவருக்கு பின்னாடி கிரி செய்கிற பொல்லாத சக்தியும் பார்க்கும்படிக்கு ஒன்று என்ன செய்ய போகிறேன், ஜெயமாய் கூட்டு போக போகிறேன். வழியே இல்லாத இடத்துல உனக்காக வழிகளையும் பாதைகளையும் உண்டு பண்ணுவேன், உனக்காக எல்லாவற்றையும் புதிதாக உருவாக்கி செய்யப்படுறேன், இதுவரை செய்யப்படாத காரியத்தை உனக்காக செய்து நான் வழி நடத்த போகிறேன், இதுவரை யாரையும் நடத்திராத மகிமையான பாதையில் மகத்துவமுள்ள பாதையில் வெளியேறப்பட்ட காரியத்தை செய்து உன்னை நான் நடத்துவேன் அப்படி கர்த்தர் சொல்லுறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் புலம்பி என்ன செய்யறாங்க, திட்டி கொண்டு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதுதான் கர்த்தர் மோசையிட்டு பேசுறாரு. மோசையும் புலம்பி கொண்டு இருக்கிறார் வேதனையோடு. கர்த்தரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன ஆண்டவரே, காவல் கோபுரத்தில் அவங்க பார்க்கும்படி வச்சு என்ன செஞ்சிட்டிங்க, அது முன்னாடி ஒரு அப்படின்னா முன்னாடி வாய் போல இருக்குமா கோபுரம், கோபுர இடம், அப்புறம் செங்கடல், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலைக்கோவில், அதான் பாகால் செப்போன்னு அவங்க எல்லை கடவுள். அது வரைக்கும் அவங்க பெரிய பேரரசாக இருந்துச்சு. எங்கள் எல்லை கடவுளை தாண்டி எங்களை எதுவுமே தொட முடியாது, எவனும் ஜெயிக்க முடியாது, அப்படி மாறுதட்டி கொண்டிருந்தாங்க. அல்லையே சொல்லுங்களேன். கர்த்தர் பார்த்தாரு, எல்லையை தொல்லையாக்கிட்டாரு, எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டார். பாருங்க, அப்படியே கண்ணு முன்னாடி நேராக கொண்டு போய் ஆண்டவர் வெற்றி பெற வைத்தார், ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவர்களும் அழிந்து போனார்கள். அவனுடைய கடவுளாக இருக்கிறதும் பாகால் செபோன்னு என்ன செஞ்சு ஒன்றுமில்லாமல் போகும்படி போய் நின்று பாகால் செபோனை பார்த்து பயப்படுறான். ஐயோ, அந்த பக்கம் பார்த்தீங்களா, அது எல்லையில் அங்கே இருக்குவாருங்க, அங்கே ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லை கடவுள், அது பாகால் செபோன், அதை எல்லையிலிருந்து பாதுகாக்கும், யாரையும் தாண்டி வெளியில் போக விடாது, அங்கேருந்து யாரையும் உள்ளே விடவே விடாதுன்னு இவன் பேசிகிட்டு இருக்கிறான். ஏன்னா 430 வருஷம் நாங்கள் இருந்துட்டோம்ல, எங்களுக்கு தெரியாத கதையா பேசிகிட்டு இருக்கிறான். அப்புறம் மோசையை பார்த்து நரன்னு பல்ல கடிச்சிட்டு முறைக்கிறான். எங்கே கொண்டு வந்து மாட்டிட்ட, ரொம்ப மோசமானது, அது எல்லையில் உள்ளது, அதுக்கு நேரம் கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டுங்கிற மாதிரி முடிக்கிறான். இன்னும் பாருங்க, எத்தனை அற்புதம், எத்தனை வாதைகளை செய்து எல்லா தெய்வங்களுக்கும் நீதி செலுத்தினார். எகிப்தில் அத்தனையும் ஒன்றுமில்லை என்று சொல்லி நானே கர்த்தர் என்று சொல்லி நிரூபித்து காண்பித்தார். அப்பயே நம்ம ஆளுகளுக்கு என்ன இல்லை, கடைசி எல்லையில் வந்து என்ன பார்த்துக்கிடுச்சு, உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு, பயம் பிடிச்சிக்கிச்சு. அதையும் அது கண் முன்னாடி, இவங்க கண் முன்னாடி பார்க்க முடியாது, நிர்மூலமாக்கின கர்த்தர் அதனுடைய சேனைகளை, காவல் சேனைகளை நிர்மூலமாக்கி போட்டார். இந்த காவல் சேனைக்கு அதுதான் பலனை கொடுக்குதான், ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதான், ஜெயத்தை கொடுக்குதான், எல்லாம் பாதுகாக்கிறது எல்லாமே அதுதானா, அது இல்லைன்னு சொல்லி கர்த்தர் நிரூபித்து காண்பிச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷனுக்கு முன்பதாகவும் கர்த்தர் உங்களை தலை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் கிரீசிற எல்லா அந்தகார சக்தியில் பொல்லாத வல்லமைகளுக்கு முன்பதாகவும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? யோபுக்கு தான் நடந்தது. மனிதருக்கு முன்பதாக அவமானப்பட்டது போல இருந்தது, ஆனால் மனிதர்களுக்கு முன்பதாக அவனை உயர்த்தினார். சாத்தானுக்கு முன்பதாக அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 2 மடங்கு தீர்க்காயுசு, 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு சொல்லி எல்லாத்தையும் இரட்டிப்பாய் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. மனிதர்களுக்கு முன்பதாகவும் அந்தகார சக்திகளுக்கு முன்பதாகவும் உனக்கு பின்னாடி கிரி செய்து உன்னை தோற்கடிக்க நினைக்கிற எல்லா பொல்லாத கிரிகளுக்கு முன்பதாக கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்றாரு. இப்போ சொல்றாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருப்பீங்க. நீங்க எப்படி இருக்கணும்? சும்மா இருங்க. என்ன நம்மளுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும். எரியோவுக்கு போனாலும் என்ன செஞ்சிடணும், வாயை மூடிட்டு கம்மனு இருந்துருப்பார். செங்கடலுக்கு முன்னாடி தான் நீ என்ன செஞ்சிரு, சும்மா இல்லை. ஒரு போட்டை ரெடி பண்ணி அக்கறைக்கு போன சொன்னார், நீ சும்மா இருந்தா போதும். இந்த கண்ட எகிப்தியனை நீ என்ன செய்ய மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். எப்படி பார்க்க முடியாது? நான் யுத்தம் பண்ணி இவங்களை கொன்றுவேனா? இவங்கெல்லாம் யாரும் தெரியுமா? 430 வருஷமா தலைமையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இவங்களை. இவங்க இராணுவத்தை தெரியாதா? பார்வனுடைய வல்லமை தெரியாதா? எப்படி அப்படின்னா இன்று கண்ட எகிப்தியனை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, இனி காண மாட்டேன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கிறதுங்க எனக்கு அப்படிங்கிற. அப்படி உயிர் போகிற சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன பேச்சுக்க வேண்டி கிடக்கு? பேச்சில் மட்டும் வீராப்பு இருக்குது, ஆனால் ஒன்றும் தெரியலை, இல்லை ஒழுங்கு நடத்தக்கூட தெரியலை, கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டு முடிச்சுக்கிட்டு வீராப்பு வீர வசனம் மட்டும் குறையல. அதுகிட்டையும் மாட்டி விட்டீங்க, இவங்ககிட்டையும் மாட்டி விட்டுட்டீங்க. நடுவில் சிக்கி தவிக்கிறோம். இங்கிட்டு ஓடனா மழை, இங்கிட்டு ஓடனாலும் மழை, பின்னாடி பார்வோம் சேனை, முன்னாடி செங்கடல். அப்படியே செங்கடலை அப்படியே ஏதாச்சும் ரெடி பண்ணி போயிடலான்னு பார்த்தா அங்கே ஏற்ற அப்படி என்ன இருக்கு அப்படி நிற்கிது.
அதை அடித்து கொண்டாலும் கொண்டு போடும். இப்போ அப்படி முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் இந்த நேரத்தில் தான் பேசுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை நீ பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு நாங்கெல்லாம் சண்டை போடணுமா? அவனுக்கு தோணுமில்ல. அடுத்து கத்த சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, அவர் யுத்தம் பண்ணுவார், அப்போ நாங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இருப்பீங்க? சும்மா இருப்பீர்கள். இதே ஜனங்கள் சொன்னாங்க மேலே யாத்திராகமம் 14:12, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? எகிப்தியருக்கு வேலை செய்கிறதுக்கு இவங்களை சும்மா விட்டு விடணுமா? எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? வேலை செய்கிற சும்மா வேலை செய்கிறாங்க, காசும் இல்லை, பணம் இல்லை, பொருளும் இல்லை, ஒன்றும் இல்லை. உயிர் விளக்கு சோறு மட்டும் சாப்பாடை மட்டும் கொடுப்பான், அவ்வளோதான். சொத்து சம்பாத்தியம் கொடுக்க மாட்டாங்க. அடிமைகளுக்கு சொத்து சம்பாத்தியம் கொடுப்பாங்களா? உயிரோட இருக்கிறதுக்கு சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க. எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடுன்னு சொன்னமே, எங்களை சும்மா விடாமல் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னார். ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, நீ சும்மாவே இரு அப்படின்ட்டார். நீ எப்படியே இரு, சும்மாவே இரு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆண்டவரே என்னை எதுக்கு ஆண்டவரே அழைச்சிங்க, எனக்கு பொறுப்பு கொடுத்தீங்க, எனக்கு பதவி கொடுத்தீங்க, எனக்கு ஊழியத்தை கொடுத்தீங்க, எனக்கு அழைப்பு கொடுத்தீங்க, எனக்கு தரிசனத்தை கொடுத்தீங்களே, ஏன் ஆண்டவர் நான் பாட்டு சும்மா இருந்தாலும் இருந்திருப்பேன். சும்மா வேலையை பார்த்துட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு சும்மாவே என்ன செஞ்சுருப்பேன், இருந்திருப்பேன். நிறைய நேரம் நம்ம புலம்புவோம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ நெருக்கம், நான் சும்மாவே இருந்திருக்கலாம். ஏன் தான் அப்படி நினைக்கிறோம், நிறைய நேரத்தில் புலம்புறோம். ஆண்டவர் சொல்லார், இப்பயும் சும்மாவே இரு அப்படிங்கிறார். அல்லேலூயா. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லாரு, இப்போ முன்னோக்கி போங்கன்றாரு. எப்படி போங்க? முன்னோக்கி புறப்பட்டு போங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆளுங்க முன்னாடி பார்க்க மாட்டாங்க. இப்போ எதை பார்த்துட்டே போகிறாங்க சொல்லுங்க? செங்கடல் பிளந்துருச்சுங்க. பிளந்துச்சுன்னா 2ஆன்னு சொல்கிறோம், ஆனால் 12 கூறுகளாக பிரிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் யூத ரபிகள். செங்கடல் 12ஆக பிரிக்கப்பட்டதான். 2ஆக பிரிஞ்சிருச்சுன்னா அத்தனை கூட்டமும் ஒன்று மேலே ஒன்று ஓடி என்ன செஞ்சுருக்கும்? உயிர் பயத்தில் ஓடி என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதற்கு சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியம். ஏன்னு கேட்டிங்கன்னா 12 நீரூற்று வச்சார். யாத்திராகமம் 15:27 வாசிங்கன்னா, ஏலிமுக்கு வர்றாங்க. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. ஏன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களாகவும் 70 குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ 12 கோத்திரத்துக்கு 12 நீரூற்று முன்னாடியே உண்டு பண்ணி வச்சிட்டாரு. 70 பேரிச்ச மரங்கள்னா என்ன அர்த்தம்? 70 குடும்பங்கள். அந்த ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பேரிச்ச மரங்களை என்ன செய்யணும்? அந்த குடும்பம்னா அந்த வம்சம் அப்படி சொல்லுவாங்க. 70ஆக பிரிச்சுருந்தாங்க. அல்லேலூயா. ஏன்னா இங்கே கானான்லேருந்து 70 பேர் எங்கே வந்தாங்களா? எகிப்துக்கு வந்தாங்க. அது 70 குடும்பங்களாக பாதிக்கப்பட்டது. அப்போது முன்னமே 12 நீரூற்று, இவங்க 12 கோத்திரமாக வருவாங்கன்னு சொல்லி முன்னமே ஏலியன் என்ன செஞ்சிட்டாரு? 12 நீரூற்றை உருவாக்கி வச்சிட்டார் அப்பயே. அல்லேலூயா சொல்லுங்களேன். 70 குடும்பங்களாக 12 கோத்திரத்தை பிரித்தா 70 குடும்பங்கள். இந்த 70 குடும்பங்கள் இங்கே வந்து பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும்னு 70 பேரிச்ச மரங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? வைத்திருந்தார். முன்னமே வந்ததுக்கப்புறம் இல்லை, முன்னமே. அல்லேலூயா. நான் வந்ததுக்கப்புறம் இல்லை, நாம் பிறந்ததுக்கு அப்புறம் இல்லை, நாம் இங்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லை, வருகிறதுக்கு முன்பதாகவே எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுபோல் 12 கூறுகளாக போட்டு 12 கோத்திரங்களும் என்ன செஞ்சிச்சு? 12 வழியாய் அவங்க பிரயாணப்பட்டு ஓடுறாங்க. ஓடும்போது முன்னே போன கர்த்தரை பார்க்கல, எதை பார்க்குறாங்க? பின்னாடி வர்றேன் எகிப்தியரையவே பார்த்துட்டு போகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோமோ அதவே என்ன செய்வாங்க பாருங்கள். இப்போ யாத்திராகமம் 14:19, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதன் ஆனவர் விலகி பின்னாக நடந்தார். ஏன் முன்னாடி போனவர் பின்னாடி நடந்தார்? ஆண்டவரே, நீங்கள் முன்னாடி போனால் நாங்கள் யாரை பார்க்க மாட்டோம், உங்களை என்ன செய்ய மாட்டோம், நீர் வாட்டு போங்க ஆண்டவரே, நாங்கள் வாட்டு பின்னாடி பிரச்சனையை பார்த்துக்கிட்டே
இருக்கிறோம் சொன்னோன்னே இவங்களை திருத்தவே முடியாது. முன்னாடி போன ஆண்டு டக்குன்னு எங்கே வந்துட்டாரு, பின்னாடி வந்தார். கத்தர் இருக்கிறார், சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் அல்லேலூயான்னு என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. ஏன்னா கத்தரை தாண்டி வந்துடுவாங்க, பார்த்துக்கலாம், அதுக்கு நம்ம கரை சேர்ந்தலன்னு ஓட்டுறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஓடுறத விட்டு எதவே பார்க்குறான், கத்தரை பார்க்கல. முன் நடத்துக்கிற கத்தரை பார்க்காம என்ன செஞ்சான், பின் இருக்கிற பிசாசை பார்க்குறான். அல்லேலூயா. பின் இருக்கிற பார்வனை பார்த்தான், முன் நடத்துகிற வழி நடத்துகிற கத்தரை என்ன செய்யல, பார்க்க மறந்தா. கத்தர் முன்னே சென்றவர் பின்னே வந்தார். அல்லேலூயா. கத்தரை பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவு நல்ல தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. நாம் பின்னிட்ட பொழுதும் கத்தர் நமக்காக பின்பாக வந்து என்ன செய்கிறார், அவர் பின்புறத்தில் இருந்து அவர் நடத்துகிறார். அது ஒரு வசனம் சொல்லுது, என்ன செய்து, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், என்னுடைய கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாக காக்கும். அல்லேலூயா. அவர் பின்னாடி வரும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். அப்படி ஆசீர்வதித்து நம்ம இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் மாத்திரமில்லை, நம் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் முன்னும் பின்னும் கர்த்தர் நம்மை நடத்துகிற தெய்வம், முன்னும் பின்னும் நம்மை காக்கிற தெய்வம், நமக்காக யுத்தங்களை செய்கிற தெய்வம். அல்லேலூயா. நீங்கள் நானே கர்த்தர் என்று அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள், பாருங்கள், அமர்ந்திருந்து பாருங்க. என் சமூகத்தில் உட்கார்ந்து நான் கர்த்தர்ன்னு பாருங்க. அற்புதத்தை செய்கிறேன், அதிசயத்தை செய்கிறேன், யுத்தங்களை செய்கிறேன், வெற்றியை தருகிறேன், ஜெயத்தை தருகிறேன், மேன்மையை கனத்தை. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், நான் செய்வேன். நான் தான் கர்த்தர்ன்னு அமர்ந்திருந்து பாரு, வேற எதுவும் நீ பார்க்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் சொல்லாரு, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.